வணக்கம் நண்பர்களே. லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வசிக்க வேண்டும் என்றும், செல்வம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஒருபோதும் குறையக்கூடாது என்றும் நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்றைய வீடியோ உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்று லட்சுமி தேவியை மகிழ்விக்க 5 உறுதியான வழிகளைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். நீங்கள் உண்மையான இதயத்துடன் அவற்றை பின்பற்றினால் லட்சுமி தேவியே உங்கள் வீட்டிற்கு ஈர்க்கப்படுவார். இந்த வழிகள் வேதங்கள் மற்றும் பண்டைய நம்பிக்கைகளை அடிப்படையாகக் கொண்டவை. எனவே கடைசி வழி மிகவும் பயனுள்ளதாகக் கருதப்படுவதால் வீடியோவை இறுதி வரை பார்க்கவும். எனவே ஆரம்பிக்கலாம். லட்சுமி தேவியை பிரியப்படுத்துவதற்கான வழிகள் செல்வத்தை அடைவதற்கான ஒரு வழி மட்டுமல்ல, மகிழ்ச்சி, அமைதி, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் நேர்மறை ஆற்றலை வாழ்க்கையில் அழைப்பதற்கான ஒரு தெய்வீக வழிமுறையாகும். லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வம் மட்டுமல்ல, அவர் ஞானம், தூய்மை, சமநிலை மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் தலைமை தெய்வமும் கூட. ஒரு பக்தர் உண்மையான இதயம், தூய நடத்தை மற்றும் சரியான முறையுடன் அவளை வணங்கும்போது லட்சுமி தேவி தானாகவே மகிழ்ச்சியடைந்து பக்தருக்கு நீடித்த செழிப்பை வழங்குகிறார். முதல் மற்றும் மிகவும் பயனுள்ள வழி வீடு மற்றும் மனதின் முழுமையான தூய்மை. லட்சுமி தேவி தூய்மையில் வசிக்கிறார் என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன. அழுக்கு, குப்பை, உடைந்த பொருட்கள் மற்றும் எதிர்மறையான சூழ்நிலை நிறைந்த வீடு அவள் வசிக்கும் இடம் அல்ல. எனவே தினமும் வீட்டை, குறிப்பாக பிரார்த்தனை பகுதி, சமையலறை மற்றும் பாதுகாப்பான இடத்தை சுத்தம் செய்வது மிக முக்கியம். மன தூய்மை சமமாக முக்கியமானது. ஒரு பக்தர் பொறாமை, வெறுப்பு, கோபம் மற்றும் வஞ்சகம் போன்ற உணர்வுகளை கைவிட்டு திருப்தி, நன்றியுணர்வு மற்றும் இரக்க மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ளும்போது லட்சுமி தேவி மிகவும் மகிழ்ச்சியடைகிறார். இரண்டாவது முறை வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியை சம்பிரதாயமாக வழிபடுவது. வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் விருப்பமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் காலையில் குளித்து சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். உங்கள் வீட்டு கோவிலில் லட்சுமி மற்றும் விஷ்ணுவின் சிலை அல்லது படத்தை நிறுவுங்கள். நெய் விளக்கை ஏற்றி தாமரை மலர், ரோஜா, கீர், வெள்ளை இனிப்புகள் அல்லது சர்க்கரை மிட்டாய் ஆகியவற்றை லட்சுமி தேவியின் முன் சமர்ப்பிக்கவும். வழிபாட்டின் போது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை குறைந்தது 108 முறை உச்சரிக்கவும். வெள்ளிக்கிழமைகளில் இந்த சடங்கை தவறாமல் செய்யும் பக்தர்கள் படிப்படியாக நிதி சவால்களையும் புதிய வருமான ஆதாரங்களையும் அனுபவிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. மூன்றாவது முறை துளசிக்கு சிறப்பு வழிபாடு மற்றும் மரியாதையை உள்ளடக்கியது. துளசி லட்சுமி தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறது. மேலும் துளசி நடப்பட்டு பக்தியுடன் வணங்கப்படும் வீடுகளுக்குள் நுழையும்போது வறுமை தடுக்கப்படுகிறது. துளசிக்கு அருகில் ஒரு விளக்கை ஏற்றி தண்ணீர் ஊற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை தினமும் காலை அல்லது மாலையில் உச்சரிப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. துளசி செடியின் அருகே எந்த அழுக்குகளும் இருக்கக்கூடாது என்பதையும், உலர்ந்த இலைகளை மரியாதையுடன் அகற்ற வேண்டும் என்பதையும், ஞாயிற்றுக்கிழமைகளிலோ அல்லது ஏகாதசியிலோ துளசியை பறிக்கக்கூடாது என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது லட்சுமி தேவியை வெறுக்கக்கூடும். நான்காவது பரிகாரம் தொண்டு மற்றும் சேவை மனப்பான்மை. தங்கள் செல்வத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துபவர்களுக்கு மட்டுமே லட்சுமி தேவி தனது நீடித்த ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். தேவைப்படுபவர்களுக்கு உதவுபவர்கள், பசித்தவர்களுக்கு உணவளிப்பவர்கள், ஏழைகளுக்கு ஆடைகளை தானம் செய்பவர்கள், யாருடைய உரிமைகளையும் அபகரிக்காதவர்கள், தங்கள் வீடுகளில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வசிக்கிறார். வெள்ளிக்கிழமைகள் அல்லது பௌர்ணமி நாட்களில் அரிசி, பால், கீர், துணிகள் அல்லது இனிப்புகள் போன்ற வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது மிகவும் பலனளிக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த நடைமுறை செல்வத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நல்லொழுக்கத்தையும் மனநிறைவையும் தருகிறது. ஐந்தாவது மற்றும் மிகவும் ஆழமான பயிற்சி வீட்டில் சங்குகள் மற்றும் மணிகளை பயன்படுத்தி நேர்மறை ஆற்றலை வளர்ப்பதை உள்ளடக்கியது. தினமும் காலையிலும் மாலையிலும் சங்கு ஊதுவது அல்லது கோயில் மணியை அடிப்பது எதிர்மறை சக்தியை நீக்கி லட்சுமி தேவியை அழைக்கிறது. வீட்டில் லட்சுமி ஸ்தோத்திரம், ஸ்ரீ சூக்தம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்வதும் மிகவும் நன்மை பயக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்வது நிதி தடைகளை நீக்கி நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டுவருவதாக நம்பப்படுகிறது. இந்த 5 நடைமுறைகளுடன் சோம்பல், போதை, அசுத்த உணவு, பொய் மற்றும் வஞ்சகம் ஆகியவற்றை தவிர்ப்பதும் அவசியம், ஏனெனில் இந்த பழக்கங்கள் அனைத்தும் லட்சுமி தேவியை வெறுக்கின்றன. லட்சுமி தேவி நிலையற்றவராகக் கருதப்படுகிறார். எனவே அவளுடைய நிரந்தர வசிப்பிடத்திற்கு கட்டுப்பாடு, ஒழுக்கம் மற்றும் நன்றியுணர்வு ஆகியவை அவசியம். ஒரு பக்தர் இந்த நடவடிக்கைகளை நேர்மையான இதயத்துடன், வெறும் வெளிப்பாட்டிற்காக மட்டுமல்லாமல் உள்பக்தி மற்றும் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளும்போது லட்சுமி தேவி நிச்சயமாக மகிழ்ச்சியடைந்து அவர்களின் வாழ்க்கையில் செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை பொழிவார்.
அதனால்தான் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் செல்வத்திற்கு மட்டுமல்ல, சீரான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் ஒரு வரம் என்றும், பக்தியுடன் இந்த நடவடிக்கைகளை பின்பற்றுபவர்கள் ஒருபோதும் எந்த குறையையும் சந்திக்க மாட்டார்கள் என்றும் வேதங்கள் கூறுகின்றன. லட்சுமி தேவியின் வருகைக்கு முன் சில மங்களகரமான அறிகுறிகள் தோன்றும். அவை வேதங்கள், புராணங்கள் மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகளில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன. லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வம் மட்டுமல்ல, நல்ல அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, அமைதி, ஞானம் மற்றும் நேர்மறை ஆற்றலின் தலைமை தெய்வமும் கூட. ஒரு நபரின் அல்லது குடும்பத்தின் வாழ்க்கையில் அவள் வரவிருக்கும் போது அவள் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் வருவதில்லை. லட்சுமி தேவி எங்கிருந்தாலும் வளிமண்டலம், எண்ணங்கள் மற்றும் சூழ்நிலைகள் மாறத் தொடங்குகின்றன என்று கூறப்படுகிறது. முதல் மற்றும் மிக முக்கியமான அறிகுறி மனதிலும் மனநிலையிலும் ஏற்படும் நேர்மறையான மாற்றமாகும். லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் வரவிருக்கும் போது ஒரு நபர் திடீரென்று அமைதி, பொறுமை மற்றும் மனநிறைவை அனுபவிக்கிறார். எந்த காரணமும் இல்லாமல் மனம் மகிழ்ச்சியாகிறது, எதிர்மறை எண்ணங்கள் குறைக்கின்றன, மேலும் சிறிய விஷயங்களுக்கு கூட நபர் நன்றியுணர்வை உணரத் தொடங்குகிறார். கோபம், பொறாமை மற்றும் எரிச்சல் படிப்படியாக குறைகிறது, ஏனென்றால் அமைதி மற்றும் சமநிலை இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவி வசிக்கிறார். வீட்டை சுத்தம் செய்து அலங்கரிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகரிப்பது மற்றொரு அறிகுறியாகும். லட்சுமி தேவி வரவிருக்கும் போது வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற உந்துதல் தானாகவே ஏற்படுகிறது. பழைய, உடைந்த அல்லது பயனற்ற பொருட்கள் அகற்றப்படுகின்றன, வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சுத்தமாகத் தோன்றும். வழிபாட்டுத் தலத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. லட்சுமி தேவி தூய்மையில் வசிப்பதாக நம்பப்படுகிறது, எனவே வீட்டின் ஆற்றல் அவள் வருவதற்கு முன்பு தானாகவே சுத்திகரிக்கப்படுகிறது. மூன்றாவது சுப அறிகுறி என்னவென்றால், தடைபட்ட பணிகளை திடீரென முடிப்பது. நீண்டகால பிரச்சினைகள் எளிதில் தீர்க்கத் தொடங்குகின்றன. வேலை, வணிகம், நிதி, நீதிமன்ற வழக்குகள் அல்லது குடும்ப விஷயங்கள் தொடர்பான சிக்கல்கள் படிப்படியாக தீர்க்கத் தொடங்குகின்றன. இது லட்சுமி தேவியின் ஆசிகள் கிடைக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகவும், வாழ்க்கையில் நிதி மற்றும் மனரீதியான தடைகள் நீங்கத் தொடங்கியுள்ளன என்பதற்கான அறிகுறியாகவும் கருதப்படுகிறது. நான்காவது ராசி புதிய நிதி வாய்ப்புகள் தோன்றுவதாகும். லட்சுமியின் வருகைக்கு முன் ஒருவர் திடீரென்று புதிய வருமான ஆதாரங்களைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குகிறார். பழைய பணத்தை திரும்பப் பெறுகிறார், நிலுவையில் உள்ள பணத்தை பெறுகிறார் அல்லது எதிர்பாராத லாபத்தை பெறுகிறார். இது உடனடி நிதி ஆதாயங்களை குறிக்காது, ஆனால் சிறிய நிதி நிவாரணங்கள் வரத் தொடங்குகின்றன. இது லட்சுமியின் ஆசிகள் படிப்படியாக செயல்படுகின்றன என்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. ஐந்தாவது முக்கியமான ராசி கனவுகளில் நல்ல காட்சிகளை பார்ப்பது. லட்சுமியின் வருகைக்கு முன் ஒருவரின் கனவில் சுத்தமான நீர், தாமரை மலர், யானை, வெள்ளை ஆடை, எரியும் விளக்கு, தங்கம், வெள்ளி அல்லது ஒரு கோவிலை பார்ப்பது மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது என்று பல வேதங்கள் கூறுகின்றன. இந்த சின்னங்கள் அனைத்தும் செழிப்பு, தூய்மை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கின்றன. ஆறாவது ராசி துளசி, விளக்குகள் மற்றும் வழிபாட்டின் மீதான சாய்வு. லட்சுமி தேவி வரவிருக்கும் போது ஒருவரின் மனம் தானாகவே வழிபாடு, விளக்குகள் ஏற்றுதல், மந்திரங்களைக் கேட்பது மற்றும் பாடல்களை பாடுவதில் ஈடுபடுகிறது. துளசி செடி நன்றாக வளர்வது, பசுமையான இலைகள் வளர்வது, துளசி செடியின் அருகில் எந்த காரணமும் இல்லாமல் அமர ஆசைப்படுவது ஆகியவை லட்சுமி தேவியின் வருகையின் மங்களகரமான அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. ஏழாவது ராசி விருந்தினர்கள் மற்றும் ஏழைகள் மீது அதிகரித்த கருணை. கருணை மற்றும் சேவை மனப்பான்மை இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவி வருகிறார். ஒரு நபர் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உந்துதலை உணரத் தொடங்கும் போது, தன்னலமின்றி தானம் செய்ய வேண்டும் என்ற உந்துதலை உணரும்போது, பசி அல்லது துயரத்தில் இருக்கும் ஒருவரை பார்த்து இதயம் உருகும்போது, இது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களுக்கு முன்னோடியாகவும் கருதப்படுகிறது. எட்டாவது ராசி என்பது வீட்டில் நேர்மறை ஆற்றலின் உணர்வை குறிக்கிறது. அமைதி உணர்வு, மோதல் குறைதல், குடும்ப உறுப்பினர்களிடையே அதிகரித்த நல்லுறவு மற்றும் லேசான சூழ்நிலை ஆகியவை எதிர்மறை ஆற்றல் அகற்றப்பட்டு லட்சுமி உறுப்பு செயல்படுத்தப்படுவதை குறிக்கிறது. ஒன்பதாவது ராசி என்பது வீட்டிற்கு சுப பொருட்களை தன்னிச்சையாகச் சேர்ப்பதாகும். உதாரணமாக, ஒரு சங்கு ஓடு, மணி, லட்சுமி கணேசரின் படம், தாமரை மலர் அல்லது வெள்ளை நிறப் பொருட்கள் திடீரென வருவது அல்லது அவற்றை பரிசாகப் பெறுவதும் ஒரு சுப அறிகுறியாக கருதப்படுகிறது. பத்தாவது மற்றும் மிகவும் ஆழமான அடையாளம் என்பது படிப்படியாக அதிர்ஷ்டத்தின் வருகையாகும். சிறிய முடிவுகள் சரியாக தோன்றத் தொடங்கும் போது, கடின உழைப்பு பலனை தரத் தொடங்கும் போது, வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை வெளிப்படத் தொடங்கும் போது, லட்சுமி தேவியின் வருகை நெருங்கிவிட்டது என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். லட்சுமி தேவி நிலையற்றவள் என்று வேதங்கள் கூறுகின்றன. அவள் செல்வத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வருவதில்லை, மாறாக ஒரு நபரின் எண்ணங்கள், நடத்தை மற்றும் செயல்களின் அடிப்படையில் வருகிறாள்.
எனவே இந்த அறிகுறிகள் வாழ்க்கையில் தோன்றத் தொடங்கும் போது ஒருவர் அதிக கட்டுப்பாடு, நன்றியுணர்வு மற்றும் நீதியை கடைப்பிடிக்க வேண்டும். ஏனெனில் இது லட்சுமியின் ஆசீர்வாதங்களை நிரந்தரமாக்கக்கூடிய நேரம். இறுதியாக லட்சுமி தேவியின் வருகையின் அறிகுறிகள் வெறும் வெளிப்புற நிகழ்வுகள் அல்ல. மாறாக நமக்குள் ஏற்படும் ஒரு மாற்றம் என்பதை புரிந்துகொள்வது முக்கியம். அங்கு பேராசையை மாற்றும் திருப்தி, சோம்பலை மாற்றும் கடின உழைப்பு, எதிர்மறையை மாற்றும் நேர்மறை. இந்த மாற்றங்கள் நிரந்தரமாக மாறும்போது லட்சுமி தேவியே அந்த வீட்டிலும் வாழ்க்கையிலும் வசிக்கத் தொடங்குகிறார். மேலும் அந்த நபரின் வாழ்க்கை உண்மையிலேயே மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றால் நிரப்பப்படுகிறது. எனவே நண்பர்களே, இவை லட்சுமி தேவியை மகிழ்விக்க 5 எளிய ஆனால் மிகவும் பயனுள்ள வழிகள். நீங்கள் பக்தியுடனும் ஒழுக்கத்துடனும் அவற்றை பின்பற்றினால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் தயவுசெய்து இதை லைக் செய்து உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனால் அவர்களும் இந்த தெய்வீக அறிவிலிருந்து பயனடைய முடியும். இதுபோன்ற மேலும் மத மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் மணி ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். மற்றொரு சிறப்பு நுண்ணறிவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் மாதா லட்சுமி.